ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம 2025ல பிங் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ் எந்தெந்த மெத்தட்ஸில் ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸும் இருக்குது, அதுவும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக அமேசான் கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் எல்லாருக்குமே டிசேபிள் ஆகிருச்சு, ஆனால் ஒரே ஒரு பிளேஸில் மட்டும் அது அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம பிங் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறப்போ இல்லை மற்ற சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்போ மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை அமேசான், ஃப்ளிப்கார்ட், புக் மை ஷோ, ஸ்பாட்டிஃபை இது மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கிஃப்ட் கார்டாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸில் லெவல் 1, லெவல் 2 அப்படின்னு 2 லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவல் 1ல் நீங்கள் உங்களோட மொபைல் இல்லைனா பிசி யூஸ் பண்ணி டெய்லி 10 சர்ச்சஸ் பண்ணிங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் பர் டே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குவிஸ், பசில்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து டெய்லி 5லேருந்து 20 பாயிண்ட்ஸ் வரையும் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் இந்த பிங் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணி 3 சர்ச்சஸ் பர் டே 7 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 7th டே அப்போ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போனஸாக கிடைக்கும். ஸோ நீங்கள் லெவல் 1ல் இருக்கப்போ நார்மலாக பிங் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு 30 பாயிண்ட்ஸ் பர் டே. அப்புறம் இந்த பசில் அண்ட் குவிஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு 10 பாயிண்ட்ஸ் பர் டே. அப்புறம் இந்த டெய்லி சர்ச் போனஸ் 100 பாயிண்ட்ஸ் பெர் வீக். இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக பெர் வீக்குக்கு 380 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதே நீங்கள் 10 டேஸ்க்கு கண்டினியூஸாக பண்ணால் 500 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிடலாம். இந்த 500 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணால் நம்ம லெவல் 2 என்ட்ரு ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லி பிங் சர்ச்சை 3 மந்த்ஸ்க்கு நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு 1000 பாயிண்ட்ஸ் போனஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு வீக்குக்கும் டெய்லி சர்ச் கம்ப்ளீட் பண்ண இந்த பசில் வந்து கிரேலேருந்து ப்ளூ கலராக மாறிட்டே வரும். அதே நீங்கள் 12 வீக்ஸ்க்கு கண்டினியூஸாக இந்த ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணிட்டா இந்த கிரே எல்லாம் ஃபுல்லாக ப்ளூவாக மாறிட்டு உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் போனஸ் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த டாஸ்க்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி 10 டேஸில் லெவல் 2 ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லி 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரை ஏர்ன் பண்ணலாம். இந்த லெவல் 2ல் நீங்கள் உங்கள் பிசி யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு 90 பாயிண்ட்ஸ் அண்ட் உங்கள் மொபைல் பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கு 60 பாயிண்ட்ஸ், அப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு 20லேருந்து 50 பாயிண்ட்ஸ் வரை ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் லெவல் 2 ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த 15 பாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் அன்லாக் ஆகிரும். இது அட்லீஸ்ட் டெய்லி ஒன்னாவது வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி என்னோடய டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இன்றைக்கி 190 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, நான் லெவல் 2ல் இருக்கனால. இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிசி சர்ச் கம்ப்ளீட் பண்ணி 90 பாயிண்ட்ஸும் மொபைல் சர்ச் கம்ப்ளீட் பண்ணி 60 பாயிண்ட்ஸும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணி டோட்டலாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லெவல் 1ல் 10 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். அப்புறம் இந்த லெவல் 2ல் பெர் டேக்கு பிசி அண்ட் மொபைல் சர்ச்சுக்கு 150 பாயிண்ட்ஸ் வரை கிடைக்கும். அப்புறம் நீங்கள் லெவல் 2லேயும் டெய்லி 3 சர்ச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் பெர் வீக் போனஸும் கிடைக்கும். ஸோ லெவல் 2ல் சர்ச் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு டெய்லி 160 பாயிண்ட்ஸ் மினிமம் வச்சுக்கலாம். இதோட அந்த வீக்லி போனஸ் 100 பாயிண்ட்ஸையும் சேர்த்தோம்னா லெவல் 2ல் 1 வீக்குக்கு 1220 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அதே 3 வீக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணால் 3660 பாயிண்ட்ஸ் டோட்டல். 1 மந்த்துக்கு 30 டேஸ்னாலும் நம்ம எக்ஸ்ட்ரா 2 டேஸ் ஆட் பண்ணோம்னா 3960 பாயிண்ட்ஸ் டோட்டல். ஸோ லெவல் 1ல் ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு 500 பாயிண்ட்ஸ், லெவல் 2ல் பேலன்ஸ் 20 டேஸ்க்கு 3960 பாயிண்ட்ஸ். இதை டோட்டல் பண்ணோன்னா பெர் மந்த்துக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணி 4460 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். இதில் 4220 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அமேசான், புக் மை ஷோ இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டோட கிஃப்ட் கார்டாக நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பண்ணோன்னா 7840 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி 500 ருபீஸ் கிஃப்ட் கார்டாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேவ் ஆகும். நீங்கள் நார்மலாக உங்களோட மொபைல் இல்லைனா பிசியில் இருக்க எட்ஜ் ப்ரௌசரில் போய் பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. நீங்கள் உங்கள் மொபைலில் பிங் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி அதில் உங்கள் மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு போய் பார்த்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் ரிவார்ட்ஸ் அக்கௌண்ட் ஒரு வீட்டுக்கு 6 அக்கௌண்ட்ஸ் வரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வேறு டிவைஸ் 6 டிவைசஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா 6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணி மந்த்லி 1500 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் லெவல் 1ல் இருக்கப்போ டெய்லி 10 சர்ச்சஸ் பண்ணி 30 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் லெவல் 2ல் இருக்கப்போ டெய்லி 50 சர்ச்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 50 சர்ச் குவரிஸ் யோசிச்சு பண்ணுறதுக்குலாம் ஒரு 1 ஹவர் வரையும் கூட எடுத்துக்கும். ஸோ இந்த ப்ராசஸை எப்படி ஈஸியாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மூவி நேமை சர்ச் பண்ணிக்கணும். இல்லைனா ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் நேம், செலிபிரிட்டி நேம் இதை மாதிரி ஏதோ ஒரு டாபிக் சூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொயரி சர்ச் பண்ணிக்கணும். சர்ச் பண்ணிட்டா அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து கிரெடிட் ஆகிரும். அதுக்கு அடுத்து அகைன் இந்த சர்ச் டேபை கிளிக் பண்ணோன்னா இங்கே இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸ் அந்த மாதிரி இந்த பிளேஸில் காட்டும். அதில் நம்ம 1 பை 1 கிளிக் பண்ணிட்டோம்னா நமக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதனால் நம்ம ஒவ்வொரு சர்ச்சாக டைப் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல. இதில் நீங்கள் எது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னா, நீங்கள் இந்த ட்ரெண்டிங் சர்ச்சஸ் கிளிக் பண்ணுறப்போ கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். நீங்கள் டக்குன்னு க்ளோஸ் பண்ணி ட்ரெண்டிங் சர்ச்சில் போயிட்டு கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகாது.